Hello guys, welcome back to YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா செயின் கிளீனிங்கோ சைக்கிள் எப்படி வாஷ் பண்றது தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போறலாம். அதெல்லாம் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இப்போ உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இனிமேல் நிறைய ஷார்ட்ஸ் போடலாம்ன்ற ஐடியால இருக்கோம். நீங்க கீழ இருக்க Subscribe பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம கெரோசின் எடுத்துக்கிறோம். கெரோசின் இது வந்து மண்ணெண்ணெய்னு கூட சொல்லுவாங்க. இந்த கெரோசின் வந்து எடுத்துட்டு அதை கொஞ்சம் செயினில் அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து க்ளீனிங்காக ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இது என்ன ப்ரஷ்ன்னு தெரியல, நீங்கள் அதுக்கு பதில் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் ரெண்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இது எனக்கு லோக்கல் ஸ்டோரில் கிடச்சிச்சு, அதனால் நான் இது வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி ப்ரஷஸ் இருந்தால் கூட வாங்கிக்கலாம், டபுள் சைடு எந்த மாதிரி மாடல் இருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டூத் ப்ரஷ், இந்த மாதிரி வேஸ்ட்டு டூத் ப்ரஷ் எடுத்து கெரோசின்குள்ளே விட்டுக்கலாம். கெரோசின்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு அதை செயின் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி செயின் வந்து உங்களுக்கு பார்க்க க்ளீனாக இருக்கும். நான் தொட்டு காட்டுறேன் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். அதனால் நாம் இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணிப்போம். நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லாவே. கெரோசின் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படும், ரொம்பலாம் தேவைப்படாது. உங்களுக்கு டீப் க்ளீனிங் பண்ணணும்னா மட்டும்தான் நிறைய தேவைப்படும். கைஸ் இப்போ வந்து இந்த ப்ரஷ் எடுத்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக கெரோசின் ஊற்றிக்கலாம், ரொம்ப வேணாம். இதில் லைட்டாக கெரோசின் ஊற்றிட்டு இந்த இடத்துல இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். செயினில் ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கணும், நகராது. சுற்ற ஆரம்பிச்சோடனே நல்லா இந்த ப்ரஷ்ஷில் அழுக்கலாம் பட ஆரம்பிச்சிச்சு. கைஸ் இப்போ வந்து இந்த ப்ரஷ்ஷில் நிறையாவே அழுக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கீழே இந்த இடத்துல நிறையாவே இந்த இடம்லாம் அழுக்காயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சைடு வேஸ்ட்டில் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா செயினோட அந்த பக்கத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பேக் பெடல் ரொம்ப பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் இதுவாகும். ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட் பெடல் பண்ண முடியாதனால நாங்கள் பேக் பெடல் பண்ணுறோம். நீங்கள் பண்ணும்போது யாரையாவது ஹெல்ப்புக்கு வச்சுட்டு பேக் பெடல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி ஒரு தடவை லைட்டாக ப்ரெஷ்ஷை தொட்டுட்டு நம்ம ஃப்ரீ வீல் இருக்குல்ல, ஃப்ரீ வீல் கிட்டே கொஞ்சோண்டு விட்டுட்டு நல்லா ஃப்ரீ வீல் தேய்ச்சிக்கணும். ஃப்ரீ வீலோட டீத்தில் வந்து இந்த இடத்துல டீத் இருக்கும், இந்த கழட்டிக்கிறேன். இந்த டிஸ்டர்பன்ஸாக இந்த இதை எடுத்து ஃப்ரீ வீலோட டீத்தில் வச்சிடலாம். டீத்தில் வச்சு அப்படியே சுற்ற ஆரம்பிக்கணும். கியர் சைக்கிளுக்கும் இந்த மாதிரி அந்த ஜாக்கி வீல்ஸில் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு கியர் சைக்கிள்ஸுக்கு டீப் க்ரீஸோ லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணுறது நல்லது. நார்மல் க்ரீஸோட வந்து செயின் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டோட ரோட்ரஸும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கிராங்க்ஸ் போட்டோம் நல்லா அந்த இதில் சீட்டில் வச்சு சீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டீட்டும் க்ளீன் பண்ணியாச்சு, ரியரும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஓவராலாக திருப்பி ஒரு தடவை மேலே கெரோசின் அப்ளை பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை இந்த ப்ரெஷ் வச்சு பண்ணிட்டோம்னா செயின் நீட் ஆகிடும். ஓகே கைஸ், இப்போ வந்து வண்டியை கழுவ ஆரம்பிக்கலாம். நம்ம செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் துடைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம கழுவும் போது அந்த சோப் வாட்டர்லேயே அது கீழே போயிடும். இப்போ நம்ம கழுவுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரெஷ்ஷு, ஏன்னா பிரேக் ஷீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு, இதில் நீங்கள் சின்ன டஸ்டர் வாங்கி கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்சு நான் வந்து 20 rupees வாங்கினேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு, இல்லைனா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கலாம். டயர் கிளீனிங்க்கு நான் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன், ஏன்னா என்னோடய டயர் வந்து அவ்வளோ அகலமாக இல்லை. உங்களுக்கு ஃபேட் பைக்காரனா அந்த ப்ரெஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன இது எடுத்துக்கிறேன். சரி வாங்க எப்படி கழுவுதுன்னு பார்க்குறேன். ஓகே
கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, நல்லாவே அழுக்காக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, நம்ம வந்து நார்மல் வாட்டர் எடுத்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய தண்ணி தேவைப்பட வேண்டாம். அதனால சின்னதாக ஒரு ஃப்ளாஸ்கோட மூடி மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா தண்ணி வச்சு கழுவிக்கலாம் வண்டி ஃபுல்லாக. ஒரு தடவை லைட்டாக ரின்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் உங்கள்கிட்ட ஓஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் ப்ரெஷர் வாஷர் மட்டும் யூஸ் பண்ணாங்க வண்டிக்கு. தண்ணிங்கன்னா உங்களோட பியரிங்ஸ்லாம் அதுதான். இந்த இடத்துல தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு கழுவுனா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குன்னா பியரிங்ஸ்குள்ளலாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம சோப் வாட்டரில் இந்த மாதிரி ஸ்பாஞ்சு எடுத்து நல்லா சோப்பியாக எடுத்துகிட்டு சைக்கிள் தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வண்டியில் ஸ்க்ராச்சஸ் விழுகாம. இந்த மாதிரி ஒரு நம்ம வெப்சைட்டில் ப்ரெஷ் எடுத்துட்டு வச்சு நல்லா சோப் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ் நியூஸ் அண்ட் கார்னர்ஸில் பிரேக் வந்து நான் கரெக்டிருக்கேன் பின்னாடி பிரேக்கு. ஏன்னா கொஞ்சம் சவுண்ட் வர்றதுனால சரி பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நல்லா நியூஸ் அண்ட் கார்னர்ஸில் இருக்க அழுக்குலாம் இது எடுக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும் அழுக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து மெயினாக கேபிளுக்கு அடியில் தேய்க்கலாம். கேபிள் அடியில் போகிற இடத்துல கழுக்கு போகிறது அவ்வளோ சீக்கிரம். அதே மாதிரி பாட்டில் ஹோல்டருக்கு அடியில் இந்த இடத்துலாம் போகும். அதே மாதிரி இந்த நடுவில் ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கும் ஈஸியாக போகும். இந்த பாட்டம் ப்ராக்கெட்டும் ஈஸியாக இதை வச்சு சேர்க்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் இருந்தால் ரொம்பவே நல்லது. இல்லைனா பெயிண்ட் ப்ரஷ் கூட குட்டியாக இருக்கும், அது கூட வாங்கிக்கலாம். பிரேக்கு அதெல்லாம் நல்லா இது தேய்ச்சிக்கோங்க. சரி, நல்லா நான் இதெல்லாம் தேய்ச்சி என்ன பண்ணாலும் உங்களுக்கு சொல்லுவேன். கைஸ், இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பிரேக் ஷூ தேயும். அந்த இடம் பயங்கர அழுக்காக இருக்கும். இந்த மாதிரி பிரேக் வச்சு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிக்கோங்க. அந்த இடம் எல்லாத்தையும் நல்லாவே தேய்ங்க. Guys, Shudi and this food shake like this, right? சைக்கிளோட வெயில் என்னாலும் சொல்லுங்க போடுறோம். இப்போ இந்த இடம் விம்மெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த ப்ரெஷ் ஈஸியாகவே இது பண்ணும். அது என்ன மாடல் கேஸ். இப்போ வந்து நம்ம நல்லா கழுவிடலாம். நல்லா சோப் பண்ணியாச்சு. வண்டி இப்பயே நல்லா கொஞ்சம் ஷைனிங் கிடச்சிருச்சு. நம்ம நல்லா ஒரு கையை வச்சு தேய்ச்சி விட்டுருந்தோம். இல்லை ஒரு பிளைன் கிளாத் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அமுக்கு தேய்ச்சிங்கன்னா ஸ்டிக்கர் இதுவாகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிரிண்டட் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஓகே. இது வந்து மேலே ஒட்டுறது. செயின் வந்து நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. அழுக்கு கீழே போயிடுச்சு. அடுத்த வீடியோ பாருங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோலயே கழுவுறது முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் இப்போ கழுவுனீங்கன்னா துரு பிடிக்கும். அது எப்படி துரு பிடிக்காம இருக்கணும்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு அந்த வீடியோவும் வரும். கைஸ், எப்படி இருந்த சைக்கிளை எப்படி மாற்றிட்டோன்னு பாருங்கள்.
உங்களுக்கு பிஃபோர் வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. வண்டி ஃபுல் நீட்டாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். ஏன்னா எல்லா ஸ்க்ரூஸு கரெக்டாக இருக்கான்னு இங்கே பாருங்க கைஸ். நான் சொன்னேன் ரஸ்ட் ஆகும்ன்ட்டு, அதனால் அந்த அடுத்த வீடியோவும் பார்த்துருங்க. இப்போ தான் விட்டோம் 2 நிமிஷத்துலேயே எல்லாம் ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க கைஸ், இங்கேயும் ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் எல்லாத்துக்கும் டக்குன்னு ஆயில் போடணும். அந்த வீடியோ நாளைக்கு வந்துடும். செயின் பாருங்க கைஸ், என் கை நீட்டாக இருக்குது. செயினில் தேய்ச்சி எடுத்தால் கையில் எதுவுமே ஆகலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. இப்போ செயினில் ஓரளவுக்கு கூட இல்லை. செயினில் நம்பரிங் தெரிகிற அளவுக்கு நீட் ஆயிடுச்சு கைஸ். உங்களுக்கு இருங்க அந்த நம்பரிங் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த செயினோட பிராண்ட் மாயாவா அந்த இது வரைக்கும் கிளியராக தெரியுது கைஸ். அவ்வளோ நீட்டாக இருக்குது செயின். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணணும் வர வீடியோஸில் பாருங்க கைஸ்.